சுவிஸ் சூரிச் சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கம் அற்றார் அழிபசி போக்கி மக்கள் மனங்களிலே மண் சுமந்த மேனியராகி பின் தக்கதோர் நாமம் கொண்ட அன்பே சிவம். அன்பே சிவம் அன்பே அமைப்பினூடாக அதாவது அரசுக்கு இதன்போது சைவத்தமிழ் சங்கத்தின் அன்பேசிவம் இணைந்து வறிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வானது. இந்த நிகழ்வுக்கு அன்புக்கரம் கொடுப்பவர்களாக இன்றைய தினம் திருமண பந்தத்தில் இணையும் மணமகன் கபில் சர்மா மற்றும் மணமகள் ஜனார்த்தனி அவர்களின் அன்புக்கரங்களுக்கு இணைய இந்த மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் நிகழ்வும் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு அவர்களின் திருமண அன்பு பரிசுகளாக மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அன்பேசிவம் அமைப்பானது வடகிழக்கிலே வாழ்கின்ற வறிய மாணவர்களின் கற்றல் செயற்பாட்டை முன்னெடுக்கும் முகமாக பல செயல் திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் சுவிசிலே திருமண பந்தத்தில் இணையும் மணமகன் கபில் சர்மா மற்றும் மணமகள் ஜனார்த்தனி அவர்களின் அன்புக்கரங்களுக்கு இணைய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு சித்தாண்டி மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களாக இங்கே அவர்களின் திருமண அன்பு பரிசுகளாக மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த அன்பேசிவம் அமைப்பிலே அதாவது சுவிசிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பேசிவம் அமைப்பானது பல்வேறு கற்றல் அதாவது பல்வேறு நபர்களிடமிருந்து வருகின்ற உதவிகளை பெற்று அந்த உதவிகளுக்கான புலம்பெயர் அதாவது தாயகத்திலே வாழ்கின்ற வறிய மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய இந்த அன்பேசிவம் அமைப்புக்கு அன்புக்கரம் கொடுக்கும் அதாவது இன்றைய தினம் திருமண பந்தத்தில் இணையும் கபில் சர்மா மற்றும் ஜனார்த்தனி அவர்கள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பும் பெற்று அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்துவதுடன் இந்த அவர்களுக்கு அதாவது இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கும் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து இந்த அன்பேசிவம் அமைப்பின் ஊடாக அன்புக்கரம் கொடுக்கும் மணமகன் கபில் சர்மா மணமகள் ஜனார்த்தனி அவர்களின் வாழ்க்கை சிறப்புற வேண்டும் எனவும் இறைவனை பிரார்த்திப்பதோடு சிவன் கோயில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம்.
சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரூட்டும் அன்பே சிவம். சுரிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. இது பரவி கிடக்கும் காற்று பாசத் தமிழர் மூச்சு, 18 அகவை கடந்து அணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுரிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும். தமது சத்தமிடும் வேளையிலும் அத்திசையில் ஊனமதை சுமந்தோரையும், எத்தனையோ இடர்களிலும் கோளையல்ல ஏழை என்று மானமதை சுமந்தோரையும். மண் சுமந்த மேனியர்கள் மறுபேரை உருவாக்கி காத்து வந்த அன்பே சிவம். கடும் துயரை போக்கும் தீனம் காத்து வந்த அன்பே சிவம். கடும் துயரை போக்கும் தினம். வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும். வடகிழக்கில் வாழுகின்ற வறியவர்கள் வாழ்விடங்கள் தேடி வந்து பணி செய்வதும், இயற்கையிடர் நேருகின்ற ஊர் முழுதும் ஓடி வந்து இயன்றவரை துணை கொள்வதும். முத்தமிழை வாழ வைத்து எந்தமிழர் ஆண்டு வந்த விந்தை மிகு பூமி ஐயா, வேண்டுவது சேவை ஐயா. விந்தைமிகு பூமி ஐயா, வேண்டுவது சேவை ஐயா. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ. அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. கைத்தொழிலை ஊக்கி வைத்து கல்விதனை ஓங்க வைத்து கணனிமயமாக்கி வைப்போ. அர்த்தமுள்ள சமுதாய ஒற்றுமையை உருவாக்கி அறியாமை ஊட்டி வைப்போ. ஏழைகளின் நல்வாழ்வில் ஓடி வந்து நீ உதவ என்னடா ஏன் தயக்கம், இது எங்களின் தமிழ் முழக்கம். என்னடா ஏன் தயக்கம், இது எங்களின் தமிழ் முழக்கம். சுரிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர்கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து துயரோட்டும் அன்பே சிவம். தீயாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்ற பிறந்த புயலே. தீ
அடியாயிருந்த தமிழர் மனங்கள் ஆறப் பெய்த மழையே, ஆறாதிருக்கும் அடிமை துயரை ஆற்றப் பிறந்த புயலே, பரவி கிடக்கும் காற்று பாசத் தமிழர் மூச்சு 18 அகவை கடந்து பணி செய்யும் எங்கள் அமைப்பு. சுவிசூரி சிவன் கோவில் அடியார்கள் துணையோடு பணியாற்றும் அன்பே சிவம். சுடர் கெட்டு வாழ்கின்ற தமிழர்கள் களை தீர்த்து வெள்ளிப்பனியுருகி உருகி வீதி நனைந்திருக்கும், மெல்ல இமை திறந்து திறந்து பூக்கள் மலர்ந்திருக்கும், துள்ளி வரும் காற்றில் தவில் மேளம் கலந்திருக்கும், பள்ளி எழுந்து அருளும் மையன் பார்வை தணிந்திருக்கும். வெள்ளிப்பனியுருகி. அனைவருக்கும் வணக்கம். கபில் சர்மா ஜனார்த்தனி ஆகிய தம்பதிகளின் திருமண நிறைவையொட்டி எமது இல்ல மாணவர்களுக்காக அபியாச போட்டிகளை அன்பளிப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு நடைபெற்ற மதிய விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இத்தம்பதியினர் நெடுங்கொடி கால வேண்டும் என எமது இல்ல மாணவர்கள் சார்பில் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அன்பே சிவத்திற்கு அன்பு கரம் கொடுப்பவர்களுக்கு மேல வணக்கம். எங்களது அபியாச தொகுதிகளை கண்டு எங்களது நன்றிகளும் எங்களது அக்காக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு அவர்கள் அனைவரும் நீரோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறோம். இன்றைய தினம் திருமணம் நினைவுகளுடன் கபில் சர்மா ஜனார்த்தனி ஆகிய இருவரும் இங்கே திருமணம் நினைவுகள் அவர்களுக்கு திருமண பந்தமானது இருநூறு காலம் வாழ்ந்து வாழ வேண்டும் என இறைவனை ஆசிரியப்பவர்கள். அவர் இன்றைய தினம் மாணவர்களுக்கான அத்தியாச போட்டிகளை உணவுகளை வழங்கி மாணவர்களுக்கு வழங்கினார். அதற்கு மாணவர்கள் சார்பிலும் அன்பேசல் அமைப்பினர் சார்பிலும் நன்றி கூறுகிறேன். முன்னேற்று கபில் சர்மா ஜனார்த்தனி அவர்களின் திருமண நிகழ்வில் சித்தாண்டி யோசோன் மாணவர்களுக்கு அபியாச போட்டிகளுக்கு வைத்தமைக்கு நன்றியை கூறி மதிய யோசனை வழங்கியமைக்கு நன்றியை கூறி இவர்கள் இருவரும் நீடூழி காலம் இறைவனின் ஆசி பெற்று வாழ வேண்டும் என்று மாணவர் சார்பில் கூறிக்கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று திருமண பந்தத்தில் இணையும் கபில் சர்மா ஜனார்த்தனி ஆகியவர்களின் திருமணத்தையொட்டி எங்களது இல்லத்திற்கு அபியாச புத்தகங்களை வழங்கியதற்காக எங்கள் இல்லத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இன்று இணையும் தம்பதிகளின் வாழ்வு இன்பமாக நுழைய வேண்டும் என இறைவனை இன்றைய மணமக்களான கபில் சர்மா ஜனார்த்தனி ஆகியவர்கள் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடன் வாழ வாழ்த்துகின்றோம். இன்று திருமண பந்தத்தில் இணையும் கபில் சர்மா ஜனார்த்தனி ஆகிய இருவரும் இணைந்து எங்களது இல்ல மாணவர்களுக்காக உணவுகளையும் அபியாச கோப்பிகளையும் வழங்கியமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் அவர்கள் இருவரும் இறையாசிகளை பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வீதி நனைந்திருக்கும், மெல்ல இமை திறந்து திறந்து பூக்கள் மலர்ந்திருக்கும்,